அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜத்துல் விதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றிய கடைசி பேருரை. அரஃபா மைதானத்திலே சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களோடு அங்கே இருந்தார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் பிறை 9. அப்போது அரஃபா மைதானத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றிய கடைசி பேருரை தான் ஹஜ்ஜத்துல் விதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து, மக்களே கவனமாக கேளுங்கள், இந்த ஆண்டிற்கு பிறகு இந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு நபித்தோழர்கள் உணர்ந்து கொண்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை விட்டு பிரிய போகிறார்கள் என்று. மக்களே, இந்த மக்கா நகரத்தையும் இந்த துல்ஹஜ் மாதத்தையும் இந்த நாளையும் நீங்கள் புனிதமாக கருதுவது போல் உங்களில் பிறருடைய உயிரையும் பொருளையும் மானத்தையும் புனிதமாக கருதுங்கள். ஒருவர் குற்றம் செய்தால் அதற்கான தண்டனை அவருக்கே வழங்கப்படட்டும். தந்தை தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், அந்த பிள்ளையும் தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையோ அல்லது பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையோ தண்டிக்கப்பட வேண்டாம். அறிந்து கொள்ளுங்கள், அறியாமை காலத்தில் செய்த அனைத்து செயல்களையும் எனது காலுக்கு கீழ் நான் புதைத்து அழித்து விட்டேன். அறியாமை கால கொலைகளுக்கு பழி தீர்ப்பதை விட்டுவிட வேண்டும். பெண்களை குறித்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அமானிதமாக நீங்கள் அவர்களை அடைந்திருக்கிறீர்கள். அவனது நாட்டப்படி அவர்களை மனைவியாக நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாவது, நீங்கள் விரும்பாதவர்களை உங்கள் இல்லத்திற்குள் அவர்களை அனுமதிக்க கூடாது. மீறி அனுமதித்தால் காயம் ஏற்படாத வகையில் அடியுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாதனில் நல்ல முறையில் அவர்களுக்கு உணவும் ஆடையும் அளிக்க வேண்டும். நான் உங்களிடம் விட்டு செல்வதை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அதுதான் அல்லாஹ்வின் வேதம், குர்ஆன். எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இல்லை, உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை. உங்களை படைத்து காப்பவனான அல்லாஹ்வையே வணங்குங்கள். உங்களுக்கு விதிக்கப்பட்ட 5 வேளை தொழுகையை நிறைவேற்றுங்கள். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றுங்கள். உங்கள் செல்வத்துக்கான ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். உங்கள் இறைவனின் இல்லத்தில் ஹஜ் செய்யுங்கள். உங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள். இதை அனைத்தையும் பின்பற்றினால் நீங்கள் சொர்க்கம் நுழைவீர்கள். உங்கள் இறைவனை அதிவிரைவில் நீங்கள் சந்திப்பீர்கள். அவன் உங்கள் செயல்களை பற்றி உங்களிடம் விசாரணை செய்வான். மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் இறைவன் ஒருவனே, உங்கள் தந்தையும் ஒருவரே. இறையச்சத்தை தவிர வேறு எந்த வகையிலும் ஒரு அரபி அல்லாதவரை விடவோ, ஒரு அரபி அல்லாதவர் ஒரு அரபியை விடவோ, ஒரு கருத்து நிறத்தவர் ஒரு வெள்ளை நிறத்தவரை விடவோ, ஒரு வெள்ளை நிறத்தவர் கருப்பு நிறத்தவரை விடவோ மேன்மையானவர்கள் இல்லை. மறுமையில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கும் போது நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள். அப்போது நபித்தோழர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நீங்கள் எடுத்துரைத்தீர்கள், நிறைவேற்றினீர்கள், நன்மையே நாடினீர்கள் என்று நாங்கள் சாட்சி கூறுவோம் என்றார்கள். நபி அவர்கள் தங்களது ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி பின்பு மக்களை நோக்கி திருப்பி, அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி என்று 3 தடவை கூறினார்கள். இங்கு வந்திருப்பவர்கள் இங்கு வராதவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரை முடித்த பின் உடனடியாக அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். சூரா முத்தஸிர் 5வது அத்தியாயம் 3வது வசனத்தை, இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பூர்ணமாக்கி விட்டேன், மேலும் நான் உங்கள் மீது என் அருள்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த ஹஜ்ஜத்துல் விதா, இந்த உரை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றிய கடைசி பேருரை. அவருடைய வாழ்நாளில் அவர்கள் செய்த ஹஜ் இதுதான் முதல் மற்றும் இறுதியான ஹஜ். ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.